வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே. இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த துயரம் நம்ம இந்தியா முழுக்க தொடர்கதையாக தான் இருக்குது. இதில் எந்த மாநிலமும் முன்னாடின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாம் லெவலில் தான் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை அனைத்து மாநிலத்திலும் உள்ளது. அது இன்று நடந்த சம்பவம் என்னவென்றால், இன்று மும்பையின் அடையாளமாக மாறிப்போய் இருக்கிறது புதிய பாலம், அடல் சேது. சமுத்திரம் கடலுக்கு மத்தியில் இரு கரைகளை இணைக்கும் வகையில் புதிய பாலம் கட்டியுள்ளார்கள். அந்த பாலத்தில் இன்று ஒரு தற்கொலை நிகழ்ந்துள்ளது. அது என்னவென்றால், அவரது பெயர் சீனிவாசன், வயது 38, இன்ஜினியராக பணி செய்கிறார். அவர் அந்த பாலத்தில் தனது காரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திடீரென நடு பாலத்திற்கு வந்தவுடன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு வேகமாக சென்று பாலத்தின் தடுப்பின் மீது ஏறி கடலுக்குள் குதித்து விட்டார். குதித்து இறந்தும் விட்டார். இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, அவர் பணப்பிரச்சனையில் கடந்த ஒரு சில வாரங்களாகவே மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். அப்படி மன அழுத்தமே அவரது தற்கொலைக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஏன் அவர் இன்ஜினியர், கார் வைத்துள்ளார், இத்தனை வசதிகள் இருந்தும் அவருக்கு என்ன பணப்பிரச்சனை என்ற கேள்வி எழும். தற்போது புற்றீசலாக எழுந்திருக்கிறது என்னவென்றால், வங்கிகள், தனியார் வங்கிகள் நமது போனிற்கு அவர்களே போன் செய்து உங்களுக்கு எவ்வளவு கடன் வேண்டும் என்று கேட்டு கடனை திணிக்கிறார்கள். அப்படி கடனை கொடுத்துவிட்டு அதற்கு அளவுக்கு அதிகமான வட்டி, பல பாலிசிகள் அதில் வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு சாதகமாக. அப்படி ஏதோ ஒரு தேவைக்கு அங்கு கடனை வாங்கிய இளைஞர்களால் அதை திருப்பி செலுத்த முடியவில்லை. இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, ஆன்லைன் கேம், ரம்மி என பல விளையாட்டுகள் வந்துவிட்டன. பணத்தை வைத்து விளையாடுவது, அதில் பெரும் இளைஞர்கள் பங்கெடுத்து அந்த விளையாட்டை விளையாண்டு விட்டு அதில் பணத்தை தொலைத்து விடுகிறார்கள். இறுதியில் அவர்கள் பணத்தை வசூல் செய்வதற்காக அந்த நிறுவனங்கள் மிரட்டுகின்றன இவர்களை. உன்னை நாங்கள் ஆன்லைனில் விட்டு உன்னை கேவலப்படுத்தி விடுவோம், உனது குடும்பத்தை அழித்து விடுவோம், அவர்களை கேவலப்படுத்தி பல்வேறு விதமாக மிரட்டுகிறார்கள். இந்த மிரட்டலுக்கு பயந்த இளைஞர்கள் தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. அப்படியானால் இதற்கு என்ன தீர்வு என்று நாம் யோசிக்க வேண்டும். பொதுவாக யார் நம்மிடம் உனக்கு நான் தருகிறேன் என்று வந்தால் அதை இளைஞர்கள் சற்று ஆலோசிக்க வேண்டும். இதனால் நமக்கு என்ன பயன், இதன் பின்னால் என்ன வலை உள்ளது, நாம் மாட்ட வாய்ப்புள்ளதா, அப்படி இவர்களிடம் கடன் நாம் பெற்றாலும் இதை நம்மால் கட்ட முடியுமா என்பதை முழுவதுமாக ஆராய்ந்து அதில் இறங்க வேண்டும். அதே போல் கேம் விளையாடுபவர்கள், விளையாட வேண்டும் என்றால் ஓடி விளையாடு, உருண்டு விளையாடு. அது என்ன செல்லில் கேம் விளையாடுவது, அதுவும் பணத்தை வைத்து விளையாடுவது உள்ளதல்லவா நகைச்சுவை தொடர். அதை யோசிக்க வேண்டும். இதில் விளையாண்டு விட்டு நீ உன் உயிரை துறக்கும் அளவிற்கு ஏன் செல்கிறாய் என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேள்வி கேட்க வேண்டும். ஆக இந்த ஆன்லைனில் வரும் அனைத்து சம்பவங்களும், கடன் கொடுக்கிறேன் என்று போனில் தான் தகவல் வருகிறது, கேட்கிறார்கள், விளையாட்டும் போனில் தான் வருகிறது. ஆக மொத்தத்தில் இதில் புற்றீசலாய் சிக்கக்கூடியது இளைஞர்கள் தான். ஏனென்றால் தற்போது மனிதன் தனது குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரத்தை விட தனது போனில் தான் அதிக நேரம் செலவிடுகிறான். அப்போது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமது மூளைக்கு செல்கிறது. மூளைக்கு சென்று அடிமனதில் பதிவாகி அதற்கு அடிக்ட் ஆகி விடுகின்றனர். அப்படி அடிக்ட் ஆவதால் அதனால் ஏற்படும் பண இழப்பு, அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது இவர்களால். சரி, உன்னால் ஈடுகட்ட முடியாது, உனது குடும்பத்திடம் தகவல் சொல், அவர்கள் உன்னை அதிலிருந்து வெளியே எடுப்பார்கள், உன்னை காப்பாற்றுவார்கள். நீ எதற்காக தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறாய் என்ற கேள்வியை நாம் அந்த இளைஞர்கள் முன் தற்போது வைக்கிறோம். சரி, இது ஒரு வகையில் நடக்கட்டும். பெற்றோர் தனது குழந்தைகளை கவனிக்க வேண்டும். என்ன செய்கிறார்கள், அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், எப்படி நேரத்தை விரயம் செய்கிறார்கள், எதற்காக என்றெல்லாம் கவனிக்க வேண்டும். இது பெற்றோரின் பங்கு. அதுவும் போக அரசும் சில விஷயங்களில் முயற்சி எடுக்கின்றார்கள்.
ரம்மிக்கு தடை வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள். நிறைய ஆன்லைன் கேமுகள் தடை செய்திருக்கிறார்கள். நிறைய சப்ஜியா பூஜியா பப்ஜி என்ற விளையாட்டு, அந்த விளையாட்டின் மூலம் அதிகப்படியான இளைஞர்கள் உயிரிழந்தார்கள். அதை அரசு தடை செய்து விட்டது. இரண்டாவது டிக்டாக் என்ற அது ஒரு பொழுதுபோக்கு, அந்த ஊடகத்தையும் டிக்டாக்கையும் தடை செய்து விட்டது நமது அரசாங்கம். இதே போன்று இன்று புற்றீசலாய் கிளம்பியிருக்கின்றது தனியார் சிறு சிறு குறு வங்கிகள், அதே போன்று சிறு சிறு விளையாட்டுக்கள். இவற்றையும் அரசு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். கண்காணித்து முறையான அவர்கள் ஆவணமின்றி செயல்பட்டாலோ அல்லது மக்களை பாதிக்கும் வகையில் இருந்தாலோ அதையும் தடை செய்ய வேண்டும் அரசு. இறுதியாக இந்த நிறுவனங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இறுதியாக தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சாய்ஸ் வைக்க வேண்டும். என்னவென்றால், இவர்கள் இதில் மாட்டி பெரும் கடனில் சிக்கியவர்கள் அவர்களின் மறுவாழ்விற்கு அரசு ஒரு சில விஷயங்களை உருவாக்க வேண்டும் சட்டத்தில். அவர்கள் அந்த சட்டத்தின் கீழ் வந்து சரணடைந்து விட்டால் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அரசு தான் கொடுக்க வேண்டும். அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அவர்களின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அந்த கடனை அடைக்க முடியும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு புகுத்த வேண்டும். எப்படி சாராயம் குடிக்கிறார்கள், குடித்துவிட்டு அவர்கள் போதை மறுவாழ்வு என அவர்களுக்கும் ஒரு சில திட்டங்கள் இருக்கின்றன. அதுபோல் இந்த இளைஞர்களுக்கும் வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே இது போன்ற தற்கொலைகளை தடுக்க முடியும். இதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற தற்கொலைகளுக்கு முதலில் அதில் இறங்கி அதை செயல்படுத்தும் இளைஞர்கள் தான் யோசிக்க வேண்டும். என்னதான் சுற்றி நாம் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் எனது பாதுகாப்பை நான் தானே பொறுப்பு, எனது பாதுகாப்புக்கு. அப்போது அந்த இளைஞர்கள் அந்த கேம் விளையாடுவதற்கு முன்பாக முழு பாலிசி, முழு டெர்ம்ஸ் அனைத்தையும் படித்து அதற்கு பின்பு அதில் இறங்க வேண்டும். அதே போல் தினமும் எனக்கு 10 போன் கால் வருகிறது, உங்களுக்கு நாங்கள் 5 லட்சம் கடன் தருகிறோம், 2 லட்சம் தருகிறோம் என்று. நான் அதை வாங்குவதற்கு நான் யோசிக்க வேண்டும், அது எனக்கு தேவையா? அப்படி நான் வாங்கினால் அது என்னால் வருமானத்தை வைத்து கட்ட முடியுமா? அதற்கு பின்பு அந்த வட்டி நமக்கு போதுமான அளவு வட்டி உள்ளதா? தேசிய வங்கிக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என 2 பக்கமும் நாம் எடை போட்டு அதை இறுதியாக தான் அதில் நாம் இறங்க வேண்டும். நமக்கு புரியவில்லை என்றால் நமது நண்பர்கள், நமது குடும்பத்தார், உற்றார் உறவினருடன் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களிடமிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கும். இவையெல்லாம் இப்படி போனால்தான் நாம் இது போன்ற தற்கொலைகளை தடுக்க முடியும் என்பதை இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். படித்துள்ளீர்கள், படித்த அறிவினை நாம் பயன்படுத்த வேண்டும். புற்றீசலாய் சென்று ஒரு வெளிச்சத்தில் போய் நாம் வெளிச்சத்தை பார்த்தவுடன் விழுவோம் என்று அங்கு போனால் அது தீ பந்தம், அதில் விழுந்தால் நாம் மாட்டி இறந்துதான் போக வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள். எனவே இது போன்ற பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களது குடும்பத்தை மனதில் வையுங்கள். தற்கொலை என்ற ஒரு முடிவுக்கு செல்லும் முன் இது நமது மனைவியை யார் பார்த்துக் கொள்வார், நமது குழந்தையை யார் கவனிப்பார், நம்மை போன்று அவர்களுக்கு பாசம் கொடுப்பார்களா, பாதுகாப்பு கொடுப்பார்களா என்ற ஒரு சிந்தனையை மனதில் ஓட விடுங்கள். நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் குடும்பத்தின் போக்கையே மாற்றிவிடுகிறது. எனவே கவனமுடன் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றை யோசித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.